மலேசியாவின் MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு நேற்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அஞ்சலி செலுத்தினர். நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து கோலாலம்பூருக்கு கடந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த MH17 விமானம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பிராந்தியத்தில் வெடித்து சிதறியது. இதில் பயணம் செய்த 298 பயணிகளும் உயிரிழந்தனர். இந்த சோகம் நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் MH17 பயணம் செய்த உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு நாட்டினை சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நெதர்லாந்து நாட்டின் நியூவெஜனில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் மார்க் ரூட் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். Zijn voor altijd verbonden met uw levens en die van duizenden anderen. Levens die doorgaan met een hap eruit, zoals een nabestaande het laatst omschreef. உக்ரைன் நாட்டின் கியூ நகரில் உள்ள சாலைகளில் பூக்கள், பொம்மைகள் மற்றும் காகித விமானங்களை கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் அங்கு உக்ரைன் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உள்ள டச் தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் MH17 விமானத்தில் பயணித்து உயிரிழந்தவர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.